வணக்கம் சார். வணக்கம் 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 சார். இன்று உங்களை கொஞ்சம் சிறப்பாக சந்திக்க வந்திருக்கிறேன். சரி. ஒரு நேற்று வந்து ஒரு 3 பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்லலாம் நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க சார். யூடபிள்யூ வெப்சைட்லேருந்து எடுத்து போட்டது. ஆமாம். அது வந்து அன்கன்ஃபார்ம்டு இன்னும் ஒரு பிடிஎஃப் போட்டிருந்தீங்க சார். சரி. அதை பற்றி வந்து நம்ம சங்க உறுப்பினர்களும் சரி, மற்றவங்க சங்கத்தில் உறுப்பினர் இல்லாதவங்க சரி, ஃபோன் போட்டு நிறைய விவரங்கள் கேட்குறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது அதில் வந்து அக்செப்டட் இன்னும் ஒரு இது போட்டாங்க. ஆமாம், அக்செப்டட் ரெஸ்பான்ஸ்னு ஒன்று போட்டாங்க. அப்புறம் அன்கன்ஃபார்ம் ஒன்று போட்டாங்க. அப்புறம் வந்து டபுள் என்ட்ரின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த இதை ஏழை அறிவிப்பு பற்றி போட்டிருந்தாங்க. அதில் என்ன அதான் கேட்குறாங்களா? அந்த அன்கன்ஃபார்ம்டு இருக்குல்ல சார், மெயினாக ஸ்பெசிஃபிக்காக கேட்குறது அன்கன்ஃபார்ம்டு இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? அதை நாங்கள் எப்படி வந்து அதை சரி பண்ண முடியும்? இதுக்கு நம்ம ஏற்கனவே பிரத்தியமாக ஒரு வீடியோ போட்டுட்டோம். அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சில விஷயங்களை பேசியிருந்தோம். அது வந்து நம்ம ஆதாரம் இல்லைனால வந்து அவ்வளோ தெளிவாக பேச முடியல. இப்போ நமக்கு ஒரு ஆதாரமே கிடச்சிருக்கு. இப்போ ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு. ஆமாம், கிடச்சிருக்கு. அதை நான் தெளிவாக பேசுகிறேன். அதாவது அன்கன்ஃபார்ம்டுன்னு எதாவது வச்சுருக்காங்கன்னா, நம்ம கிளியர் கட்டாக இருக்க பாண்டு, அதாவது இன்னும் 4 இயர்ஸ் ஆகலை, 4 இயர்ஸ் தான் மெச்சூரிட்டின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த 4 இயர்ஸ் ஆகலை அப்படிங்கிற பாண்டெலாம் வந்து ஓகேன்னு இருக்காங்க. மெச்சூரிட்டி ஆன பாண்டுகள் இப்போ டியூரேஷன் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, எந்தெந்த பாண்டெலாம் வந்து டியூரேஷன் வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு அல்ல 3 வருஷம் ஆச்சு, இந்த ஸ்கீமில் வந்து மெச்சூரிட்டி ஆச்சுங்கிற பாண்டுக்கெலாம் அவர்கள் வந்து அன்கன்ஃபார்ம் தான் போட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் மெச்சூரிட்டிக்காக பாண்டை வந்து கம்பெனிக்கு கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் லீடர்ஸுக்கு கொடுத்துருக்கலாம். எது பாண்டெல்லாம் மெச்சூரிட்டி ஆயிடுச்சோ அந்த பாண்டெல்லாம் அன்கன்ஃபார்ம்னு போட்டிருக்காங்க. ஒன்று. அப்புறம் வந்து இந்த டெம்பரரி ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, டெம்பரரியாக பாண்டு கொடுக்காம பாண்டுக்கு பதிலாக டெம்பரரி ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் அன்கன்ஃபார்ம்னு போட்டிருக்காங்க. அப்புறம் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அக்ரிமெண்ட் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்டையும் வந்து நண்பர்களே, சகோதர சகோதரிகள் எல்லாம் கேட்டுங்க, அதையும் வந்து அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா அன்கன்ஃபார்ம்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏக்கர் ஜேவி கூட அன்கன்ஃபார்ம் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா ஏக்கர் செல்லுக்கு பதிவு பண்ணி கொடுத்துருக்கலாம். பதிவு பண்ணி கொடுத்துட்டு திருப்பி கம்ப்ளைண்ட்லேயும் கொடுத்தாங்க, அது வந்து அன்கன்ஃபார்ம்டு தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். எம்டி பாலாட்ட நான் நோண்டி கேட்டேன், துருவி கேட்டேன். அவங்க தலைவர்களை விட்டு கொடுக்காம பேசினார்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன், யூடியூப் வீடியோவில் பேசியிருந்தேன். அது நேற்று ஒரு குருவி மாட்டிக்கிச்சு. ஒரு ப்ரூஃப் ஒன்று மாட்டிக்கிச்சு. ஒரு குருவி, லீடர் குருவி ஒன்று மாட்டிக்கிச்சு. எனக்கு ஒரு அம்மா நேற்று ஃபோன் பண்ணாங்க. நல்லா கேட்டுங்க தோழர்களே, இதெல்லாம் நடந்திருக்குது. இதுக்கு முந்தி நான் வந்து போலி பாண்ட் அடித்து விட்ருக்காங்கன்னு சொன்னப்போ என்னை வந்து யூடபிள்யூ எஸ்பி சொல்லி இங்கே மதுரையிலேருந்து கால் பண்ணி என்னை சம்மன் அனுப்பி வர சொல்லி எனக்கு வந்து இந்த மாதிரி பீதியெலாம் கிளப்பக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கையில் ஆதாரம் இருக்குது, அதனால் தைரியமாக பேசுவேன். ஏன்னா அந்த மாதிரி திருட்டு பயிர்களெல்லாம் வந்து நிச்சயமாக அவங்களெல்லாம் எதிர்த்து நம்ம போராடக்கூடிய காலம் வரும். இனிமேல் தான் நமக்கு பணி இருக்குது, சங்கத்துக்குன்னு பணி இனிமேல் தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, ரொம்ப நம்மளை வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறானுங்க. முக்கியமாக இந்த ஒன்றும் தெரியாத கூமுட்டைகள்லாம் நிறைய பேர் இருக்கான், யூடியூப்பில் தான் பேசிகிட்டு இருக்கிறான். அப்படிலாம் என்ன சொல்கிறான்னா, இவர் வந்து ஒன்றுமே வந்து அட்டாச்மெண்ட்டுக்கு ஒன்றுமே எடுத்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப தரக்குறையாக பேசிகிட்டு இருக்காங்க. அது நம்ம வேலையா? நம்ம வேலை கிடையாது. நான் படித்தவன் பண்பாளன், எனக்கு தெரியும் யாருக்கு என்னென்ன வேலை இருக்குது. அதிக பிரசித்தமாக பண்ணக்கூடாது. நீ அதிக பிரசங்கித்தமாக பண்ண அதில் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டாங்களா உங்களுக்கு தெரியுமா? அதிக பிரசங்கித்தனமாக வேலை பார்க்கக்கூடாது. அவங்கவுங்க வேலையை அவங்க பண்ணணும். உங்களை போலீஸ் நண்பன் ஏதாவது நேர்ந்து விட்டுருக்காங்களா, உங்களை அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா? நீதியரசர் தெளிவாக சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, இது முதல் செட்டில்மெண்ட்டு, அடுத்தடுத்து நான் சொத்துக்களை வாங்கிட்டே இருப்பேன், இப்படி வாங்கி 100% செட்டில் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நான் எதுக்காக போகணும், எதுக்காக எடுத்து கொடுக்கணும்? எனக்கு 64 வயசில் இது தேவையாமல் இல்லை. உலகிலே நம்ம ஆரம்பித்தது வந்து தகவல் சொல்கிறதுக்காக தான் இந்த குழுவே ஆரம்பித்தோம். அதையும் தாண்டி நம்ம வந்து இன்னும் நிறைய காரியங்களை செஞ்சிட்ருக்கிறோம். நம்ம வந்து ஒரு காரியத்தை தொடங்கிட்டோம், அதை வந்து இடையில விடக்கூடாதுக்காக நம்ம வந்து தொடர்ந்து ஓடிட்டுருக்கோம். உடல் நலத்தை கூட பொறுப்புத்தான் ஓடிட்டுருக்கோம். ஆனால் இவனு இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஏதோ அட்டாச் பண்ணி கொடுத்தா, இந்த ஸ்பைரலாக கொண்டு போய் கொடுத்தா கூட அதெல்லாம் அட்டாச் ஆச்சு உங்களுக்கு தெரியுமா? நிறைய இவங்க தெரியாமல் பேசுகிறானுங்க. அதாவது எல்லாம் வந்து இதில் அந்த இது இருக்கு இல்லையா, ஃப்ரான்ச்சைஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரான்ச்சைஸ்லாம் கொண்டு கொடுக்குறான். செல் கம்பெனி ஃப்ரான்ச்சைஸ் என்னன்னு தெரியுமா? ஃப்ரான்ச்சைஸ்னால் ஓனர் வந்து வேற ஆள், அவர் முதலீடு பண்ணவர் ஓனர், அவர் பேரில் தான் இருக்கும் ஃப்ரான்ச்சைஸ். இவங்க நடத்தி கொடுக்கணும், நியமஸ் நடத்தி கொடுப்பாங்க, அதுக்கு சம் பெர்சன்டேஜ் வாங்கிக்குவானுங்க நியமஸ் கம்பெனிக்காரன். இதுதான் ஃப்ரான்ச்சைஸுங்கிறது. ஃப்ரான்ச்சைஸ்லாம் அட்டாச் பண்ணனா அது அவன் பேரில் இருக்கும். எவன் வாங்கினானோ அவன் லீடராக இருக்கலாம், அவன் வந்து இப்போ முதலீட்டாளர் இருக்கலாம், அவன் பேரில் இருக்கும்.
இப்படிலாம் சொல்லிட்டே இருக்கிறானுங்க. ஆனால் ஒரு காலகட்டம் வரும், அப்போ வீதியில் இறங்கி போராடக்கூடிய தெம்பும் திராணியும் இந்த முதியவருக்கு தான் இருக்குது. கிழவன்றான ஒருத்தன் உட்காந்துட்டு சிவகாசியில் ஒருத்தன் குமரன் இருக்கான், ஆனழகன் ஒருத்தர் இருக்கான், ஆனழகன் மிஸ்டர் தமிழ்நாடு ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன கிழவங்கிறான் ஃபேஸ்புக்கில். கேட்டியா? என்னத்தை சொல்கிறது? இந்த கிழவன் தான் ஒரு ஸ்டேஜ் வரும்போது இந்த நிறுவனத்தினுடைய தலைவர்களை எதிர்த்து போராடவும் தயாராக இருக்கேன் நான். அது என்னன்னு சொல்கிறேன். அது ஒரு கால் வந்தது, ஒரு சகோதரி தான் பேசுனாங்க. சங்கத்தில் மெம்பர் ஆகிட்டீங்களான்னு ஆகலைன்னாங்க. சரி, என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? சங்கத்தில் மெம்பர் ஆகணுன்னா நான் பேச கட் பண்ணிடலாம் நினச்சேன். என்னம்மா பிரச்சனைனா உங்கள்கிட்ட பேச சொல்லி ஒருத்தர் இது நம்பர் கொடுத்தாரு. என் நம்பர் எப்படிம்மா கிடச்சிதுன்னு கேட்டேன். மெம்பர் இல்லைன்றீங்க, எப்படி கிடச்சிதுன்னா ஒருத்தர் எங்கள் லீடர் கொடுத்தாரு, அவங்க எஸ்ஹெச் கொடுத்தாராம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு? சார் எனக்கு வந்து 14 லட்சம் போட்டிருக்கேன், 14 லட்சத்தையும் வாங்கிட்டு போனது லீடர் தான். கூட வேலை செஞ்சவர் கவர்மெண்ட் ஸ்டாஃப், அந்த அம்மா கவர்மெண்ட் ஸ்டாஃபு, கூட வேலை செஞ்ச ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு. அவன் இந்த அம்மாவிட்ட சொல்லி வாங்கி கம்மலில் கொடுத்துருக்கான். 12 லட்சத்தை கம்மலில் கொடுத்துட்டான். மீதி 2 லட்சத்தை இவன் ஆட்டையை போட்டான். ஆட்டையை போட்டு அந்த 2 லட்சத்துக்கு இவங்க அம்மா பாண்டு கேட்டாங்கன்னு இப்படி தொந்தரவு பண்ணோடனே, இது உங்கள் அம்மாவை திருத்தி கொடுத்துருக்கேன், நானே ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன், போலி பாண்டு ஃபேக் பாண்டு இதை அப்படியே சொல்லியே கொடுத்துருக்கான். என்ன ஆதாரம் இருக்குது, என்ன ஆதாரம் ப்ரூஃப்லாம் வச்சுருக்கேன். ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு பாண்டு இவரே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கிறாப்புல. இவன் 2 லட்சம் எங்கள் கம்மலை ஒருத்தன் சொன்னால் பிஹெச்எல்ல 53 லட்சம் ஒருத்தன் வந்து கிராமத்தில் வாங்கி அந்த கம்பெனி மூலிகை போச்சு, முடக்கப்பட்டது. அப்போ திருப்பி பாண்டை கேட்கும்போது பாண்டு மட்டும் கேட்டிருக்கான். அவனுக்கு மேலே உள்ள லீடர் பாண்டு மட்டும் கேட்டிருக்கான். இதெல்லாம் நடந்திருக்கு, தொழில் நடந்திருக்கு. ஃபேக் பாண்டு இருக்குது, எனக்கு தெரியும். ஃபேக் பாண்டு நானே பார்த்துருக்குறேன். நிறுவனத்தின் தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் அதை பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். அதனால் அதை கூட ஆதாரமாக சொல்ல முடியும். இப்போ எனக்கு ஆதாரப்பூர்வமாக எனக்கு வச்சுருக்கேன். நான் அதனால் தைரியமாக பேசுகிறேன். இப்படி கூட்டாடு நான் அந்த ஆதாரத்தை கொண்டு காமிச்சிருவேன். அதனால தான் நீங்கள் அந்த காலத்துலேருந்து சங்கம் ஆரம்பிச்சுதான் சொல்லிட்டே இருக்கேன். நிறுவனத்தோட இசைந்து பேசி நம்ம ஒரு சில பிரச்சனைகளை முடிச்சு தருவோம், சங்கம் மூலியமாக முடிச்சு தருவோம்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ அந்த அம்மா வந்து நம்மகிட்ட சங்கத்தில் மெம்பர் இல்லை, இதே மெம்பர்னா நான் விடுவேனா? இது என்னென்ன ஆகும்னாக்கா, அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் போகிறேன் அப்படின்னு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றும் நடக்காதுமா, ஒன்றும் நடக்காது, அவனை ஒன்றும் பண்ண முடியாது. இது யார் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்னா நிறுவனத்தின் தலைவர்கள் தான் முடியும், அவங்களால தான் முடியும். வெளியில் போய் நான் அடிச்சே கொடுக்கலன்றான். இப்போ அப்படி தான் சொல்கிறான், இது நானே அடித்து கொடுக்கல, நீ முதலீடே பண்ணலாமா? அவன் திட்டு போய் அப்படி தானே சொல்லுவானுங்க. அவன் வேலையை காப்பாற்றிக்கணும்ல. ஆனால் சகோதரிகளே நல்லா கேட்டுங்க, இந்த மாதிரி அன்கன்ஃபார்ம்டுன்னு போட்ட பாண்டு எல்லாமே எப்போ வந்து வெளிச்சத்துக்கு வரும்னாக்கா, இதில் எவமா மாட்ட போகிறாங்கிறது அப்போ தான் தெரியும். இப்போ எல்லாம் வந்து ஜாலியாக அலையிறானுங்க, ஜாலியாக காரில் போயிட்டு இருக்கிறான், மாளிகை லிஃப்ட் வச்சு வீடு கட்டிட்டுலாம் இருக்கிறானுங்க. ஆனால் எல்லாம் திருட்டு போயிடுங்க. இவனுக்கு தான் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், உங்களை யார் வந்து புகாருக்கு போங்கன்னு கூட்டிகிட்டு போய் வலுக்கட்டாமல் கொண்டு புகாரில் கொண்டு விட்டானோ அவனை பார்த்து சந்தேகப்படுங்க நான் சொல்லியிருந்தேன். அங்கெல்லாம் ஞாபகம் நினைக்கிறேன். ஒரு வீடியோ சொல்லி இவனும் இந்த லீடரும் இந்த அம்மாட்ட அப்படி தான் சொல்லியிருக்கேன். நான் கேட்டேன், ஏம்மா உங்களை புகாருக்கு போங்க சொன்னாங்க அப்படின்னு. அவரே கூட்டிகிட்டு போய் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. அவர் தான் என்னை கொடுக்க சொன்னார், என்னை கூட்டிகிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுது. ஆனால் இதில் வேறு உள்கத்தும் இந்த அம்மா எல்லாம் சில இதெல்லாம் பண்ணியிருக்கு, அதெல்லாம் நம்ம வேண்டாம். இப்போ இந்த மாதிரி பாண்டுகளுக்கெல்லாம் நிறுவனம் எப்படி பொறுப்பேற்பாங்க? அவங்க என்ன செய்வாங்க, ஃபைனலாக வரும்பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பாண்டை செக் பண்ணுவாங்க. அப்போ அந்த பாண்டில் வந்து லீடரோட கோடல் இருக்கும் அந்த பாண்டில். அப்போ லீடரை கோடும் போது யார் லீடர்னு பார்ப்பாங்க. யார் லீடர்னு பார்த்துட்டு இப்போ நிறுவனத்தோடு இணக்கமாக இருக்கானா அந்த லீடரு, நிறுவனத்தோடு சேர்ந்து மக்களுக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது உதவி செய்கிறானான்னு பார்ப்பாங்க. உதவி செய்யலை, இவன் வந்து தனியாக ஒதுங்கி போயிட்டான், சம்பாதிச்சு ஒதுங்கி போயிட்டான், கொள்ளையடிச்சு ஒதுங்கி போயிட்டான்னு தெரிஞ்சால் அவனை வந்து கைது பண்ணுறது கூட இவங்க நடவடிக்கை எடுக்கலாம். நிறுவனத்துக்கு தெரியாமல் இவர் அடித்து கொடுத்துருக்காருன்னு கைது பண்ணுறது கூட இவங்க நடவடிக்கையை எடுக்கலாம். ஒருவேளை எடுக்காவிட்டால் அவர்களை எடுக்க வைப்பதற்கு நாம் போராடலாம். அதான் நான் சொன்னேன், வீதியில் இறங்கி இந்த கிழவன் போராடான்னு சொன்னல, அந்த ஒரு நிலைமை வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, தோழர்கள் இருக்குது. அதனால் உங்களுக்கு யாரும் அன்கன்ஃபார்ம்டு இப்படி போட்டிருந்தாங்க, சங்க உறுப்பினர்கள் யாரும் வந்து பீதி அடைய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நாங்கள் பேசுவோம் நிறுவனத்தோடு பேசி இணக்கமாக இருக்கிறனால பேசி அவங்க நம்ம மேலே மரியாதை நம்ம வாங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அதனால் கவலைப்படாதீங்க. ஆனால் போலி பாண்டு அடித்து விட்ருக்காங்கிறது இப்போ அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சு போச்சு. எனக்கு வந்து ப்ரூஃப் இருக்குது, ப்ரூஃப் என் கையில் இருக்குது. இப்போ யார் ஈஓடபிள்யூ, யார் எஸ்பி, டிஜிபி யார் கூப்பிட்டு கேட்டாலும், முதலமைச்சரை கூப்பிட்டு கேட்டாலும் என்கிட்ட வந்து எனக்கு ஆதாரம் இருக்குது, நான் காமிச்சிடுவேன். அப்படி நிறையா வச்சுருவேன். இவனா 2 லட்சம், அவன் நிறைய கோடிக்கணக்கில் ஏமாற்றிருக்கான்.
அதாவது முதலீட்டாளர் கொடுத்த பணத்தை வந்து நிறுவனத்தில் கொண்டு கொடுக்கல, பாண்டு எப்படியோ வாங்கியிருக்கான், ஒரிஜினல் மட்டும் வாங்கியிருக்கான், டூப்ளிகேட் அடிச்சு விட்ருக்கான், ஒரிஜினல் மட்டும் வாங்கியிருக்கான். அப்போ ஆஃபீஸில் யாராவது சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும், எல்லா 420 வேலையும் பண்ணியிருக்கானுங்க, எல்லா 420 வேலையும் பண்ணி இந்த இவ்வளோ 420 வேலையும் பண்ணி இவனுக்கு இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கானுங்கன்னா உண்மையிலே இவங்களை பாராட்டணும். இவன் ஏமாந்துட்டானுங்க. கையாடல் நடந்துமே வந்து கமலக்கண்ணன் என்ற பாலான்கோ 2 பேரும் ஏமாந்துட்டாங்க. ஆனாலும் சொத்து நிறைய வாங்கி போட்டுருக்கானுங்க. அது நமக்கு கொஞ்சம் ஆறுதலான விஷயம். அதை நீதியரசர் நம்புறாரு, அது நமக்கு நல்ல விஷயம். போதுமா? அதை யாரும் வந்து பீதி வேண்டாம், பயப்பட வேண்டாம், சங்கம் செய்யும். அதனால் ஓயா ஃபோன் பண்ணி எங்களை கேட்காதீங்க, அன்கன்ஃபார்ம்னு அப்படி இருக்கட்டும். அது இப்போ கேட்க வேண்டிய வேலை கிடையாது. வேலை வரும்பொழுது நாங்கள் கேட்போம். அப்போ தான் நிறுவனமும் பிடிப்பாங்க. இது அந்த லீடர் பண்ணியிருக்கான், பண்ணிவிட்டு இப்போ ஒதுங்கியிருக்கானா, சைலண்டாக ஒதுங்கியிருக்கானா, அவனை அப்போ வந்து அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க நம்ம பிடிச்சி கொடுக்கலாம். ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம ஒன்றும் நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒருவேளை நிறுவனம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நம்ம அப்போ போராடலாம், வீதியில் இறங்கி போராடலாம், அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இப்போதைக்கு அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுங்க, பயப்படாதீங்க, பீதிடாதீங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். சொல்லுங்கள். இப்போ போன வாட்டி கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது ஒரு 2 வீடியோ போட்டிருந்தீங்க. ஆமாம். அதில் 2வது வீடியோ வந்து நீங்கள் ரொம்ப வந்து கோவப்பட்டு ஆவேசமாக பேசியிருந்தீங்க, மக்கள் நலன் கருதி மனசில் வச்சு பேசியிருந்தீங்க. அதில் வந்து இப்போ அந்த பேசுனதில் வந்து ஒரு சில நம்ம சங்க உறுப்பினர்கள், ஒரு சில டாக்டர்ஸ் கூட நமக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, சார் கொஞ்சம் கோவப்பட வேண்டாம், கொஞ்சம் உடம்ப பார்த்துக்க சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் எல்லாத்துக்கும் இருக்கு, அதனால கொஞ்சம் வந்து உடம்பையும் பார்த்துக்க சொல்லுங்க, சார் இருக்கணும், நாளைக்கு வந்து நிறைய ஹெல்ப் அவர் தான் செஞ்சு தரணும் நம்ம மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் வந்து சொல்லிக்கிறேன் சார், நீங்களும் கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கங்க, கொஞ்சம் ஃபேமிலியும் பார்த்துக்கங்க. எனக்கும் வந்து இந்த பெரியகுளம் பக்கத்துலேருந்து ஒரு டாக்டர் நம்ம ஜிபி கூட வந்திருந்தா இல்லையா, அவரும் வந்து பாஸ்கர் சார் சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ண சொல்லியிருக்காரு, சார் ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம் சொல்லுங்கன்னு. உண்மையிலே இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள், என்னை நேசிக்கிற உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் நான் தொடர்ந்து ஓடிட்டு தான் இருப்பேன், தைரியமாக ஓடுவேன். ஏன்னா எனக்கு பிரார்த்தனை ஏறெடுக்கிறக்கும், எனக்கு அட்வைஸ் பண்ணுறக்கும் டாக்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, உண்மையில் நான் சந்தோஷப்படுறேன். அது ஏன் எனக்கு அவ்வளோ கோவப்பட்டேன், நான் வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து இதை வந்து எஸ்ஓபினா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது நான் 554 கம்பெனிக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் இதையும் கொண்டு போகணுன்னு ஒரு சாரார், நான் வந்து யாரும் ஒளிப்படியாக ஓப்பனாக சொல்ல விரும்பலை, பொதுத்தளத்தில் ஒரு சாரார் விரும்புகிறாங்க, ஒரு சாரார் கொண்டு போயிடணும் விரும்புகிறாங்க. இப்போ போன ரம்ஜானுக்கு ரம்ஜான் நோன்பு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அன்னைக்கு நாங்கள் சில முஸ்லீம் நண்பர்களோட தர்காவில், மதுரை பக்கத்தில் இருக்க ஒரு மேலூர் பக்கத்தில் இருக்க ஒரு தர்காவில் தொழுகை பண்ணிவிட்டு, நானும் அந்த நோன்பு கஞ்சியை குடிச்சிட்டு, ஒரு பிரபல லாயரை வழக்கறிஞரை பார்க்க போனோம், அஜ்மல் கான் அவர் பேர், அவர் போய் பார்க்க போனோம். அவர் தான் வந்து ஸ்டே வாங்கினவர் அந்த அட்வொகேட் கமிஷனர். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து கையெடுத்து கும்பிட்டேன், ஐயா நாங்கள்லாம் மூத்த குடிமக்கள், எங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் ஓய்வு கால பணத்தெல்லாம் போட்டுட்ருக்காங்க, நீங்கள் வந்து ஸ்டேலாம் வாங்கிறாங்கன்னு. அவர் என்ன சொன்னார்னா, இல்லைங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வாங்கிட்டேன், நீங்கள் பார்த்து இங்கே தான் இருக்கிறாரு, நீங்கள் பேசுகிறாரு. அந்த சிவகாசி ஆனழகன் இளைஞர் சொன்ன ஆனந்த் இளைஞர் பாடி ஷேமிங் நான் பண்ணலைங்க, என்ன அவர் தான் பாடி ஷேமிங் பண்ணிகிட்ருக்காரு. அந்த சிவகாசி இளைஞர் அவரும் அங்கே இருந்தார். அது எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது, இந்த நோன்பு கஞ்சிலாம் குடிச்சிட்டு போனோமே, அவரும் வந்து அஜ்மல் கான் வந்து அவர் முஸ்லீம் சகோதரர் தான், அதனால் இப்போ ஞாபகம் வந்து சொன்னேன். அதனால் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, அந்த மாதிரி இப்போ அதுக்கு ஸ்டே வாங்கினாங்க இல்லையா, இப்போ எல்லாரும் முடிஞ்சிருக்கோம். அப்போ வந்து 1114 கம்ப்ளைண்ட், 34 கம்ப்ளைண்ட் இருந்தது. அப்போ முடிச்சிருந்தாங்கன்னா நிறுவனத்துலேருந்து நம்ம சொத்துக்களை வாங்கிக்கலாம். நிறுவனத்துக்கு சொத்துக்களை வாங்கினா அந்த 11% ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, 11% உண்டு. கவர்மெண்ட் கையிலனுக்கு வாங்கியிருந்தா போதும். இப்போ கோர்ட்டு மூலமாக வாங்குறதுனால அந்த பிளாட்டோட ரேட்டு 10 லட்சம் இருக்கு வச்சுங்களேன், அது மிஞ்சி போனால் கவர்மெண்ட் கையில் எவ்வளோ இருக்கும், 3 லட்சம் இருக்கும். அந்த 3 லட்சத்துக்கு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கினா போதும். இப்போ வந்து 10 லட்சத்துக்கு வாங்கி ஆகணும், அதுக்கு எவ்வளோ செலவு பாருங்கள். அப்புறம் ஏழை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு 2%, 13% ஆச்சா. அப்புறம் இவங்களுக்கு எம்எஸ்டிசிக்கு 7,000 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி, அப்போ என்னாச்சு 8,260 ரூபா ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 1,180 ரூபா. இந்த மாதிரிலாம் செலவு இருக்குது. மேலும் இந்த செலவுலாம் இருந்தால் கூட நீதியரசர் நமக்காக நம்மளுடைய பரிதவிப்பை பார்த்துட்டு, குறிப்பாக மூத்த குடிமக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, வயதுகளெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, பெட்ரிட்டன் ஆகிட்டாங்க சொல்லி நல்ல கருணை உள்ளத்தோடு ஒரு நாள் சொல்கிறாரு. ஒரு நாள் 2 நாள் தள்ளிப்பட்டு அதுக்குள்ளே ஒரு உயிர் போயிடுச்சுன்னா யார் திருப்பி கொடுப்பான்னு கேட்டார். அதே மாதிரி மூத்த குடிமக்கள்லாம் வயசானவங்களாம் 75 வயசு உள்ளவங்களாம் தண்ணியில் மூழ்கிற மாதிரி மூழ்கிட்டு இருக்காங்க. அவங்க முழுசாக மூடுறதுக்குள்ள ஏதாவது ஒன்று தூக்கி விட்டுருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி நமக்காக பரிந்து பேசி இருக்கக்கூடிய நீதியரசர் அவர்களுக்கு
நாம் கை கொடுக்கணுங்க, கை கொடுக்கணும்ல, அதான் ஆதங்கம் எனக்கு. எப்படி கை கொடுக்கணும்னாக்கா, இப்போ ஒருவேளை ஏலம் சரியாக போகலன்னு வச்சுங்களேன், அடுத்த கட்டம் என்ன நடக்கும்னாக்கா, ஏற்கனவே ரெடியாக காத்துட்டு இருக்கிறவங்க இதுக்கு தான் நாங்கள் சொன்னோம், எஸ்ஓபி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது இவர் இல்லைங்க, நிலமா வாங்கிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நிலமா எடுக்கிறதுக்கு மக்கள் தேராக்காங்க. ஏன்னா 5 இயர்ஸ் செட்டில்மெண்ட் என்பது காம்பவுண்டிங்கிறது எப்படிலாம் பண்ணலாம், நிலமாவும் கொடுக்கலாம், பணமாகவும் கொடுக்கலாம். பணமாக மட்டும்தான் கொடுக்கணும் சட்டம்லாம் கிடையாது, நிலமாவும் கொடுக்கலாம். இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் விட்டுட்டோம், இப்போ ஏலத்துக்கும் சரியாக போகலை அப்படின்னு வச்சுக்குமே, அடுத்து அவர் கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. அப்போ எஸ்ஓபிக்கெலாம் விட்டலான்னாக்கா, எஸ்ஓபியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எல்லா 554 கம்பெனி போல் 15 வருஷம் 20 வருஷம் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 100க்கு 200% வாய்ப்புகள் உள்ளது. அப்புறம் கிடப்பில் போட்டுருவாங்க, நம்மளாம் மறந்துடுவோம். அதுக்காகத்தான் நான் ரொம்ப ஆதங்கப்பட்டு அதை எனக்கு மைண்டில் ஏற்றிட்டேன். மைண்டில் ஏற்றினாலும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ அந்த நிலைமை வந்துடக்கூடாது, மக்களுக்கு இந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் கோவப்பட்டது, வேற ஒன்றும் கிடையாது. அதுக்காக இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மஸ்ட்டு, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கம்பல்சரி. அதாவது கம்பல்சரினா நம்ம பதிவிடுவோம், தோழர்களே நாங்கள் பதிவிடுவோம். 5ஆம் தேதி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க, நாங்கள் அது என்னென்ன பண்ணலாங்கிறத நம்ம பதிவிடுவோம். அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் கூட என்னென்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணாங்களோ நாங்கள் பதிவிடுவோம். ஒரே நாள் தான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு, நீங்கள் இதில் போய் பண்ணிடலாம். அது இப்போ ஒருவேளை மறந்துட்டா கூட நம்ம வந்து நீதிரசில் கூட போய் கேட்கலாம், இன்னொரு வாய்ப்பு கூட ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு வாட்டி பண்ணிட்டோம்னா 1160 ரூபா கொடுத்து 180 ரூபா கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோன்னா 1 வருஷத்துக்கு வேலை. அந்த 1 வருஷத்தில் என்னெல்லாம் நடக்கலாங்க. இனிமேல் செட்டில்மெண்ட் என்பது அப்படி அப்படியே எழுதி வைக்கிற மாதிரி வராது. நம்மளும் எம்எஸ்டிசி வழியாக தான் நம்ம சூஸ் பண்ணணும் பிளாட்டுகளை. ஏன்னா ஒருத்தர் தேனி பகுதியில் கூட வந்து தேவக்கோட்டையில் வந்து நிலத்தை வாங்குவாரா, அப்போ எம்எஸ்டிசி வாயில் அப்படி தான் வரும் செட்டில்மெண்ட்டு. நிலமாவே கொடுக்குறேன்னு முடிவு பண்ணால் கூட தேனி பகுதியில் உள்ளவங்க அங்கே உள்ள நிலத்தை நீங்கள் பிட் பண்ணுறது செலக்ட் பண்ணுறது தான். பாண்டுக்கு லேண்டு மாதிரி வந்துடும். பாண்டுக்கு லேண்டு மாதிரி வரணும்னாக்கா இதெல்லாம் செய்யணும். அப்புறம் பேரலாம் மொத்தமாக வந்து குரூப் ஆஃப் பீப்புள், தட் இஸ் சங்கம் தரலாம் கண்டிப்பாக. இப்போ அவரே சொல்லிட்டார், குரு சங்கத்தின் பேரில் எடுக்கலான்ட்டார். ஒருத்தர் வந்து அப்படிலாம் முடியாது, நீங்கள் சங்கத்தில் சேரணும் அவசியம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறான். கூட நீங்கள் வீட்டில் சும்மா படுத்துங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து சங்கத்துக்குலாம் கூட சேர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் வருமானம் போயிடுன்னு பார்த்துட்டு இருக்கான். வருமானம் இப்போ குறைஞ்சி போச்சு, அவனுடைய யூடியூப் சேனல்லாம் பார்க்குறோம் குறைஞ்சி போச்சு. தயவுசெய்து நான் என்ன கேட்குறேன்னா, யூடியூப் பேசுகிறீங்களே, இந்த பேசுகிற அறிவாளிகளை கேட்குறேன், உங்கள் சேனல் எத்தனை பேர் பார்த்துருக்கா வியூவர்ஸுங்கிறது நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். வியூவர்ஸ் எத்தனை பேர் பார்க்க, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். நான் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது. நான் இதில் வந்து வியாபாரமாக்கி நான் சம்பாதிக்க விரும்பலை. ஆனால் கண்டவனும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறான், கண்டபடி உளறானுங்க, ஒன்றுமே தெரியாத உலகிட்டு இருக்கிறான். தவறுதான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவனுக்கு அறிவே நாலேஜே இல்லை, புரிதலே இல்லை. இதை பற்றி புரிதலே இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க. அவன் லீட்ரு புகாருக்கு போங்க தள்ளி விட்டவன். அதான் சொன்னேன், புகார் பொறுமை எவன் தள்ளி விட்டானா அவன் எல்லாம் நிறைய அதில் 100க்கு 90% பேர் ஊழல் பண்ணியிருக்கான். இந்த போலி பாண்ட் அடிச்சு விட்டவன், நிறுவனம் வந்து மெச்சூரிட்டிக்கு பணம் கொடுத்துருக்காங்க, அது கீழே கொண்டாந்து கொடுக்குறதில்ல. சரியா, கீழே வந்து ஒருத்தர் கொடுத்துருவார் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, அதுக்கும் மேலே கொண்டு கொடுக்காம விட்டுருக்கான். இவனை இடையில அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கான், எனக்கு நிறைய பேர் தெரியும். எனக்கு சமயம் வரும்போது நான் எல்லாம் சொல்லுவேன். அதனால் அசோக்கு இதுதான் கோவப்பட்ட விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல நம்ம சொல்லுவோம், நம்ம அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமக்கு என்ன எனக்கு என்ன, அதாவது நம்ம மக்கள் வந்து வீணாக போயிடக்கூடாது. 10 வருஷம் 15 வருஷம் போச்சுன்னா எல்லாம் மூத்த குடிமக்கள்லாம் வந்து உலகத்தை விட்டு கடந்து போயிடுவோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தெல்லாம் பேசினதுல யாருமே எனக்கு வருத்தமோ கோபமோ கிடையாது. தேனி சங்கத்தார் வந்து என் பேரை கூட சொல்ல, சுந்தர் தியாகராஜன் சொல்லியிருக்கலாம், இல்லை மூத்த குடிமக்கள் சங்கம்னு சொல்லியிருக்கலாம். அதை சொல்லாமல் மணிகண்டன் பட்டுக்கு பேசுகிறாரு. எனக்கு அது வருத்தமாக இருக்குது. நான்லாம் அவங்கள வந்து என் பிள்ளைங்க மாதிரி தான் பார்க்குறேன். எனக்கு 64 வயசுனா என் பிள்ளைங்க மாதிரி தானே, அவங்க இளைஞர்கள் தானே, என் பிள்ளைங்க மாதிரி தான் பார்க்குறேன். அவங்க என்னமோ விரோதி மாதிரி பார்க்குறாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம யார் பேசுகிறதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதில்ல, இல்லை அந்த மாதிரி வேலை செய்கிறதில்ல. லீடர்ஸில் போய்ட்டு அவன் சொத்தை அட்டாச் பண்ணி சொல்லி அவனை வந்து பயங்காட்டுறது கிடையாது. நம்ம வேலையை நீட்டாக பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து பார்ப்போம். அதான் தோழர்களே, நீங்கள் தைரியமாக இருங்க. அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு நம்ம வந்து நாங்கள் குரூப்பில் போடுவோம். தயவு செய்து வாட்ஸ்அப்பை கவனித்து பாருங்கள். நாங்கள் இப்போ டைப் பண்ணி போட்டால் படிங்க. நாங்கள் யூடியூப்லேயோ அல்லது ஆடியோ மெசேஜை போட்டால் பார்க்கவும் கேட்கவும் செய்யுங்க. தயவுசெய்து முழுசாக கவனமாக படித்து கேளுங்க. தயவுசெய்து சும்மா வந்து மேலோட்டம் பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, எங்களுக்கும் வேலைகள் இருக்குது. தயவுசெய்து அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் போக போக நிறைய நமக்கு வேலைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்காகவே நான் உடம்பை தேத்திக்கணும்னு பார்க்குறேன். நிறைய போராட்டம்லாம் பண்ணான்ட்டு இருக்குது. அது ஒற்றுமையாக செய்யணும். ஒரு சில லீடர்லாம் வரமாட்டான். லீடர் சங்கம் அமைச்சு வச்சுருக்காங்களா, இந்த நெய்வேலிலாம் அமைச்சு வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி ஆள்லாம் வரமாட்டான். நான் வந்தாலும் சேர்க்க போகிறதில்ல. அவங்களே ஐக்கிய போயிருக்கேன். ஐக்கியம் தான் சங்கத்தை அமைச்சு வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம புகாருன்னா அவன் ஊழல் பண்ணியிருப்பான்.
இந்த மாதிரி ஆளுங்க போட்டு வச்சு அடுத்தவங்களை பார்த்து டேரக்டர்னா இல்லையா, நிறைய இருக்குது. இவங்களை திட்டுறதுலாம் எனக்கு டைம் இல்லை கேட்டிங்களா. அதனால் தோழர்களே அமைதியாக இருங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். தொடர்ந்து நம்ம தொடர்ந்து உங்களோட இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்போம். நன்றி தோழர்களே. நன்றி நன்றி நன்றி.